ஹாய் நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த லுக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே நேச்சுரல் லுக்கிங் மேக்கப் லுக். இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ். இந்த மேக்கப் ஸ்கின்னில் வந்து ரொம்பவே நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேக்கப்பில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எந்த க்ரீம் போட்டாலும் வேர்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து எந்த மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் வாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரே பேச்சஸ் இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின்னில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் காமிக்க போகிற இந்த மேக்கப் லுக் ஸ்வெட்ப்ரூஃப். இதில் நான் வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, கன்சீலரும் கிடையாது. ஸ்கின்னில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் எவ்ரிடே வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்க மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். டர்மா வாயோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி. இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ஒரு கிளென்சர். இந்த கிளென்சர் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர். இது என் ஃபுல் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் நீங்கள் சூஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆயிலியாக ஆகிற மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள் க்ரீமும் மாய்ஸ்சரைசரும் வந்து ரொம்ப ஆயிலியாக ஆகுதுன்னா கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் டர்மா வாயோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது பாடிக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் நம்ம வெளியில் போக முடியாதுல்ல, ஸோ அதனால தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வழிகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகுற மாதிரி, இல்லை ஸ்கின்னில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீனில் எந்த சன்ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு, இதோட கொஞ்சம் கம்மி காஸ்ட்டுனா வந்து டர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும். ஆக்வா ஜெல்னு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கொஞ்சம் கம்மி ரேட்னா பான்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாக்டோ கேலமைன்னு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், அது வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாது, பாடிலையும் அப்ளை பண்ணணும். எப்போவுமே ஸ்கின் கேருக்கு அப்புறம் தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் போட்டு இந்த க்ரீம் ப்ராடக்ட்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மார்ஸோட பனானா பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும். அண்டர் ஐஸ் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க. ஆனால் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். இந்த பவுடர் வந்து இது மாதிரி ஸ்பாஞ்சில் வரும். ஆனால் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல குவாலிட்டி ஸ்பாஞ்ச் தான் இது, ஆனாலும் யூஸ் பண்ணாதீங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட க்ரீம் ப்ராடக்ட்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு தான், அந்த ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது நம்ம வந்து போடுறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு எதாவது ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஸ்கின்னில் அப்படியே வந்து செட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸ்கின்னில் அந்த பவுடர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. நம்ம காம்பேக்ட் போட்டால் கூட நம்மளுக்கு காம்பேக்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் இதில் அப்படி இருக்கவே இருக்காது. அண்ட் இது நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் ஃபேஸை வச்சு செட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அந்த ஆயிலி ஃபீலே இருக்காது. நீங்கள் என்ன க்ரீம் ப்ராடக்ட், நான் யூஸ் பண்ண க்ரீம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் என்ன க்ரீம் ப்ராடக்ட் போட்டாலும் இது மாதிரி நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருக்கிறனால உங்களுக்கு சப்போஸ் அது சூட் ஆகலைன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்னு தனியாக இருக்கும், அதில் கலரே இருக்காது, நீங்கள் அது கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ண போகிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோ இல்லை பிளாக் ஷேடோ யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோஸை வந்து நல்லா ஃபில்லின் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் தான் ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா டிஃபைன் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் அது ப்ராப்பராக ஃபில்லின் பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பேஸ் மேக்கப் போட்டிருக்கீங்களோ இல்லையோ அது பார்க்க ஓவராலாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட் நான் வந்து லிப் டிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் அண்ட் சீக் டிண்ட். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் கோரல் ஷேடில் இருக்குது. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேட் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஷ் எடுத்து உங்கள் சீக்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபேஸ்க்கு ஒரு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இதில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், போட்டு அந்த ஃபீலே இருக்காது. அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிண்ட்டில் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து இன்சைட்டோட ஹைலைட்டர் பேலட். இதில் இருக்க இந்த கோல்டன் ஷேட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஃபிங்கரில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் வெறும் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் சீக் போன் இருக்குல்ல அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஃபுல் ஃபேஸ் ஷைன் அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஸ்லைட்டாக நோஸோட எட்ஜில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்லைட்டாக லைட் அடித்தா கூட ஃபேஸில் நல்ல ஒரு ஷைன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து மார்ஸோட மஸ்காரா.
அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க நல்ல ஒரு மஸ்காரா. உங்ககிட்ட என்ன மஸ்காரா இல்லை என்ன ப்ராடக்ட் ஜென்ரலாக இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய மஸ்காராவை வெறும் எட்ஜில், அந்த ஹேரோட எட்ஜில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து அப்ளை பண்ணல. அண்ட் எட்ஜு மட்டும் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் லோவர் லேஷஸ்க்கும் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து டைட் லைன் பண்ணுறதுக்கு நான் வந்து மெப்ளினோட இந்த காஜல் எடுத்துருக்கேன். காஜல் எடுத்து என்னோடய அப்பர் வாட்டர் லைன் இருக்குல்ல, அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். இதனால காஜல் ஸ்மஜ் ஆகிற டென்ஷன் இருக்காது. ப்ளஸ் நம்ம லேஷஸ் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும், ரூட்லேருந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் அதே டென்ட் யூஸ் பண்ணுறேன். நான் டென்ட் யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கலைஞ்சா கூட அந்த கலர் லைட்டாக அப்படியே ஸ்டெயின் அப்படியே இருக்கும். இதே மாதிரி லிக்விட்லேயும் டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த க்ரீம்னா கூட கொஞ்சம் போயிடும், ஆனால் லிக்விட் வந்து அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அஃபோர்டபுளாக இருக்கிற லிக்விட் டென்ட்ஸ் எதுவுமே அவ்வளோவா நல்லா இல்லை. இல்லைனா ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் இருந்துச்சு, அது நல்லாயிருக்கு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 900 கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது அது. ஸோ அதனால் நான் வந்து இந்த லிப் டென்ட்டே காமிச்சேன் உங்களுக்கு. அண்ட் இதுதான் என்னோடய ஓவரால் லுக். பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மினிமலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்கில்லி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நேச்சுரல் லுக்கிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆக்சசரிஸ்க்கு நான் வந்து இது அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது டபுள் லேயர் நெக் பீஸ். எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட கம்ப்ளீட் மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Raksha saying bye bye and take care of yourself. Bye.